பிட்டு படம்னு யாரோ சொன்னாங்க அப்படின்னு. நீங்களே படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்களேன். நான் பிட்டு படம் எடுத்திருக்கேனா இல்ல ஆக்சுவலி வந்து ஒரு கரெக்டான யதார்த்தமான குடும்ப படம் எடுத்திருக்கேன் நான். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வனிதா விஜயகுமார் நடிச்சு வெளியே வந்திருக்க படம் தான் மிஸ்ட்ரஸ் அண்ட் மிஸ்டர் அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தில் வந்துட்டு ஏகப்பட்ட ஆபாசங்களும் பிட்டுகளும் தான் இருந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு அந்த படத்தை நடித்தவங்க படம் நல்லா இருக்கு, உண்மையிலே நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு போனாங்க. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த படத்துடைய மொத்த கலெக்ஷனுமே பார்த்தீங்கன்னா வெறும் 8 கோடிக்கு உள்ளதான் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. வனிதா தற்போது இதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு வேற லெவலில் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதாவது அந்த வீடியோவில் ஏன் படம் பிட்டு படமா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கிற விஷயத்த வேற எப்படி சொல்ல முடியும், இதெல்லாம் வந்து நான் ரொம்ப இயல்பாக காட்டியிருக்கேன், மற்றபடி அந்த எல்லை கோட்டை மீறவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓ இதுதான் உங்க எல்லை கோடா அப்படின்னு பல பேர் கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது கூட பரவாயில்ல, ரிவ்யூவர் சொல்றதை வச்சு என் படத்தை எடப்படாதீங்க, முதல்ல என் படத்தை தியேட்டரில் வந்து பாருங்க, அது எல்லாமே என்னுடைய ஒரிஜினல் கண்டென்ட், வேற படத்தை வந்து காப்பி அடிக்கிறேன் நீங்க திட்டினாலும் அதுக்கப்புறம் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பத்தாதுன்னு அதே வீடியோவில் ஒரு சேலஞ்சு வேற, என் படத்தை எல்லாரும் முதல்ல நேரில் தேட்டரில் போய் பாருங்க, அந்த படத்தில் ஏதாவது காப்பி கண்டென்ட்னு இருந்தால் நான் என்னுடைய சினிமா கேரியரே விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. படத்துக்கு புதுவிதமான ப்ரொமோஷனாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த படத்தை யாரும் பார்க்க போகிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய தேட்டரில் அந்த படத்தை வந்துட்டு தூக்கி இருப்பாங்க. ஸோ அதுக்கு ப்ரொமோஷன் பண்ணுற விதமாக வனிதா ஒரு புது ரூட்டை வந்துட்டு ஏற்படுத்தியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். படத்துடைய மொத்த கலெக்ஷனு 8 லட்சத்துக்குள்ளதான்னு சொன்னால் கண்டிப்பாக படம் ஒரு பயங்கரமான ஃபெயிலியர் அப்படின்றதுல டவுட்டே கிடையாது. வாயால பேசி எதை வேணாலும் ஜெயிச்சிடலாம், ஆனா மக்கள் ரசனையை ஜெயிக்க முடியுமா? இது சம்பந்தமா உங்க கருத்து என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.